இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு சுண்டைக்காவை நல்லா அலசி விதை நீக்கிட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த குழம்பு சட்டியில் செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் குக்கரில் செய்கிறேன். குக்கரை ஹீட் பண்ணி எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்து பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காவும் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாத்தூள் உப்பு சேர்த்து வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு கொதிச்சு வரும்போது புளியை கரைச்சி ஊற்றி இறக்கும் போது கொஞ்சமாக வெந்தயத்தூள் சேர்த்து இறக்குனீங்கன்னா ரொம்ப அருமையான சுண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.